இன்றைய முக்கிய செய்திகள். பல்கலைக்கழக மாணவி தாக்கப்பட்ட சம்பவம். வெள்ளை அறிக்கை வெளியிட அதிமுக வலியுறுத்தல். சீற்றமாக காணப்பட்ட கடல். கடலில் இறங்க தடை விதித்து சுற்றுலா பயணிகளை வெளியேற்றிய போலீசார். எலுமிச்சை வாசனையுடன் புதிய மிளகு ரகம். பெண் விஞ்ஞானியின் புதிய கண்டுபிடிப்பு. இனி விரிவான செய்திகள். லெமன் நறுமண மிளகை புதுச்சேரியை சேர்ந்த இளம் விஞ்ஞானி ஸ்ரீலட்சுமி கண்டுபிடித்து அசத்தியுள்ளார். சட்டப்பேரவையில் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் புதிய கண்டுபிடிப்பை வெளியிட்டு பாராட்டினார். புதுச்சேரி குடப்பாக்கத்தை சேர்ந்த வெங்கடபதி ஆராய்ச்சியின் மூலம் கனகாம்பரத்தில் பூவில் பல நூறு வகையான செடிகளை உருவாக்கி சாதனை படைத்தவர். இந்திய அரசு இவருக்கு பத்மஸ்ரீ விருது வழங்கி கௌரவித்தது. இவரது மகள் ஸ்ரீலட்சுமி, வயது 32, MBA பட்டதாரி ஸ்ரீலட்சுமி தந்தையுடன் சேர்ந்து விவசாயத்தில் பல ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு வருகின்றார். ஏற்கனவே ஆரஞ்சு, சாக்லேட், நாவல், பன்னீர் சுவை கொண்ட கொய்யா செடிகளை உருவாக்கி உள்ளார். தற்போது லெமன் சுவையில் நறுமண மிளகை புதிதாக உருவாக்கி அசத்தியுள்ளார். இது குறித்து விஞ்ஞானி ஸ்ரீலட்சுமி கூறும்போது, விவசாயத்தில் புதிய தொழில் முறைகளை கண்டுபிடிக்க வேண்டும் என்பதே என்னுடைய ஆசை. அதன் அடிப்படையில் ஏற்கனவே நான் குறுகிய காலத்தில் விளைச்சல் தரக்கூடிய மிளகு இனத்தை கண்டுபிடித்தேன். அதேபோன்று 15 அடியில் விளைச்சல் தரக்கூடிய புதிய மிளகு இனத்தை கண்டுபிடித்துள்ளேன். இதனுடைய காய்கள், இலைகளை சுவைத்தால் லெமன் நறுமணம் வரும். காரமும் சாதாரண மிளகு இனத்தை காட்டிலும் தூக்கலாக இருக்கும். சூரிய கதிர்வீச்சினால் மாற்றம் செய்யப்பட்டு இதனை கண்டுபிடித்துள்ளேன் என்று தெரிவித்தார். புதுச்சேரி தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தில் மாணவி தாக்கப்பட்டதாக கூறும் சம்பவம் தொடர்பாக எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகள் குறித்து அரசு வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் வலியுறுத்தியுள்ளார். இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கடந்த 11ஆம் தேதி புதுச்சேரி தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தில் 4 வெளிநபர்களால் பல்கலைக்கழக மாணவி தாக்கப்பட்டார். இந்த சம்பவம் சம்பந்தமாக பல்கலைக்கழக நிர்வாகம் மற்றும் காவல்துறையின் பொறுப்பற்ற செயல்களால் இப்பிரச்சினை குறித்து பல்வேறு விரும்பத்தகாத செயல்கள் தொடர்ந்து வெளிவந்து கொண்டிருக்கிறது. 11ஆம் தேதி நடைபெற்ற நிகழ்வு குறித்து 14ஆம் தேதி பல்கலைக்கழகம் அளித்த புகாரின் அடிப்படையில் பல்கலைக்கழக வளாகத்தில் அத்துமீறி நுழைதல், ஆபாசமாக திட்டுதல் போன்ற குற்றச்சாட்டுகளுக்காக காவல்துறை வழக்கு பதிவு செய்துள்ளது. பல்கலைக்கழக மாணவி வெளிநபர்களால் தாக்கப்பட்டுள்ளார். எப்பிரச்சனையில் அவர் தாக்கப்பட்டுள்ளார் என்பது வேறு விஷயம். ஆனால் அவரை 4 நபர்கள் தாக்கியுள்ளதாக தெரிகிறது. தாக்குதலினால் காயமுற்ற மாணவி அன்று இரவே இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு சென்று தாக்குதலில் தனக்கு ஏற்பட்ட பாதிப்புக்கு சிகிச்சை பெற்றுள்ளார். இந்நிலையில் பல்கலைக்கழக நிர்வாகம் மாணவி தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டதை ஏன் மூடி மறைத்து அத்துமீறி நுழைதல், ஆபாசமாக திட்டுதல் என்பது குறித்து மட்டும் காவல்துறையினரிடம் புகார் அளித்தது ஏன் என்று தெரியவில்லை. ஒரு மாநிலத்தில் எவ்வித திட்டமிடுதலும் இல்லாமல் பல அசாதாரணமான சம்பவங்கள் நடைபெறுவது இயல்பாகும். அதுபோன்ற சம்பவங்கள் நடைபெறும் போது தவறு செய்பவர்களுக்கு உரிய தண்டனை பெற்று தருவதும், பாதிக்கப்பட்டவர்களுக்கு உரிய நியாயங்கள் கிடைக்க செய்வதும், இதுபோன்ற சம்பவங்கள் நடைபெறாமல் இருக்க உரிய நடவடிக்கைகள் எடுப்பதும் அரசின் கடமையாகும். நடைபெற்ற இந்த விரும்பத்தகாத சம்பவம் குறித்து அவரவர் மனம் போன போக்கில் பல்வேறு கருத்துக்களை தெரிவித்து வருவதால் பல்கலைக்கழக நிர்வாகமே முழுமையாக சீர்கெட்டு போய் உள்ளதாக தெரிகிறது. பெயரளவில் உப்பு சப்பில்லாத ஒரு குழப்பமான அறிக்கையை பல்கலைக்கழக நிர்வாகத்தின் சார்பில் வெளியிடப்பட்டதோடு அவர்களது கடமை முடிந்து விட்டதாக நினைத்து கொண்டுள்ளனர். பல்கலைக்கழக வளாகத்திற்குள் வெளிநபர்கள் மூலம் சட்டத்திற்கு விரோதமாக மாணவி தாக்கப்பட்டுள்ளதற்கு நிர்வாகம் முழு பொறுப்பு என்பதை பல்கலைக்கழக நிர்வாகம் உணர்ந்துள்ளதாக தெரியவில்லை. மேலும் அரசு சார்பில் இது குறித்து உயர்கல்வி செயலரோ, தலைமை செயலரோ அல்லது அமைச்சர் பெருமக்களோ எவ்வித விளக்கமும் பொது மக்களுக்கு தெரிவிக்காதது இந்த அரசின் பொறுப்பற்ற செயலாகும். இப்பிரச்சனையை இதற்கு மேலும் வளரவிடாமல் காவல்துறைக்கும் உயர்கல்வித்துறைக்கும் பொறுப்பேற்றுள்ள உள்துறை அமைச்சர் இப்பிரச்சனை குறித்து ஒளிவு மறைவு இல்லாத வெள்ளை அறிக்கையை வெளியிட வேண்டும் என தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் கடல் சீற்றத்துடன் காணப்படுவதால் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் கடலில் இறங்கி குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் போலீசார் மற்றும் பாதுகாப்பு படை வீரர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர்.
புதுச்சேரியில் கடந்த 3 தினங்களாக வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டு வருகிறது. குளிர்ந்த காற்றுடன் இதமான சூழல் நிலவி வருகிறது. இந்நிலையில் வழக்கத்திற்கு மாறாக புதுச்சேரியில் கடல் காலை முதல் சீற்றத்துடன் காணப்படுவதால் கடல் அலைகள் சுமார் 8 அடிக்கும் உயரத்திற்கும் மேலாக ஆர்ப்பரித்து வருகிறது. இதனால் கடற்கரைக்கு வரும் சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் கடலில் இறங்கவோ குளிக்கவோ தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் கடல் பகுதிக்கு வரும் பொதுமக்களை திரும்பி அனுப்பப்பட்டு வருகிறார்கள். இந்நிலையில் கடற்கரை பகுதியில் காலை முதலே போலீசார் மற்றும் நீச்சல் வீரர்கள் பாதுகாப்பு பணியிலும் ஈடுபடுத்தப்பட்டு உள்ளனர். விடுதலை போராட்ட வீரர் ஜீவானந்தம் நினைவு தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி அரசு சார்பில் அமைச்சர் சாய்ஜே சரவணன்குமார் மாலை அணிவித்து மரியாதை செய்தார். விடுதலை போராட்ட வீரர் தோழர் ஜீவானந்தம் நினைவு தினம் புதுச்சேரி அரசு சார்பில் இன்று அனுஷ்டிக்கப்பட்டது. இதனை ஒட்டி சாரம் அவைதிடல் அருகே அமைந்துள்ள ஜீவானந்தம் சிலைக்கு அரசு சார்பில் அமைச்சர் ஆதிதிராவிடர் நலத்துறை அமைச்சர் சாய்ஜே சரவணகுமார், துணை சபாநாயகர் ராஜவேலு, அரியாங்குப்பம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள். தொடர்ந்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில சலீம், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளரகம் மற்றும் திராவிடர் கழகம் உள்ளிட்ட பல்வேறு அமைப்பினரும் அரசியல் கட்சியினரும் ஜீவானந்தம் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள். சென்னையில் நடைபெற்ற சென்னை சங்கமம் நிகழ்ச்சியில் புதுச்சேரியின் கலைஞர்களின் இறைநடனம், பம்பையாட்டம் பொதுமக்களை வெகுவாக கவர்ந்தது. சென்னையில் நடைபெற்ற சென்னை சங்கமம் நம்ம ஒரு திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் கடலூர் ரேணுகாம்பாள் கலைக்குழு சார்பாக புதுச்சேரி கலைஞர்கள் பங்கு பெற்று இறைநடனம், பம்பையாட்டம் போன்ற நிகழ்ச்சிகள் நடத்தி பொதுமக்களிடம் பெரும் வரவேற்பு பெற்றனர். இந்நிலையில் இவர்கள் நிகழ்த்திய காளியாட்டம், தேவலோக நடனம், பம்பையாட்டம் போன்ற நிகழ்ச்சிகள் மக்களை வெகுவாக கவர்ந்தது. மேலும் இந்நிகழ்ச்சியில் தலைமையேற்ற தூத்துக்குடி பாராளுமன்ற உறுப்பினர் கனிமொழி கருணாநிதி அவர்கள் கடலூர் மற்றும் புதுச்சேரி கலைஞர்களை பாராட்டினார். இந்நிகழ்ச்சியில் அரவிந்த் குமார், யோகி மணிபாலன், சிவன் சுரேந்திரன், ஆனந்தராஜ், பாக்யராஜ், முருகசாமி, சுரேஷ், ராஜா, திரிஷா, விக்னேஷ், வைசுப்ரியா, பத்மநாபன், முத்து, கனகராஜ், புருஷோத்தமன், ரஞ்சித் ஆகிய கலைஞர்கள் கலந்து கொண்டு புதுச்சேரிக்கு மேலும் பெருமை சேர்த்தனர். மருது சகோதரர்கள் வீர சிலம்பாட்ட குழு சார்பில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சணாமூர்த்தி கலந்து கொண்டு பொங்கல் பரிசு பொருட்களை வழங்கினார். அரியாங்குப்பம் ராம்சிங் நகர் எம்ஜிஆர் வீதியில் அமைந்துள்ள மருது சகோதரர்கள் வீர சிலம்பாட்ட குழு ஆண்டுதோறும் தைப்பொங்கல் திருநாளை கொண்டாடி வருகிறது. அந்த வகையில் மருது சகோதரர்கள் வீர சிலம்பாட்ட குழுவின் 32ஆம் ஆண்டு பொங்கல் விழா செட்டிக்குளம் பகுதியில் நடைபெற்றது. மருது சகோதரர்கள் வீர சிலம்பாட்ட குழுவின் தலைவர் கலைமாமணி வேல்முருகன் தலைமையில், செயலாளர் கலைமாமணி ராஜேந்திரன் முன்னிலையில் சிறப்பு அழைப்பாளராக சிலம்பாட்ட குழுவின் கௌரவ தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான பாஸ்கர் என்கிற தட்சணாமூர்த்தி கலந்து கொண்டு மாணவர்களின் சிலம்பாட்ட கலைகளை கண்டு ரசித்து சிலம்பம் பயிற்சி பெறும் மாணவர்களை வாழ்த்தி பாராட்டி பொங்கல் வாழ்த்துக்களை கூறி கரும்பு மற்றும் பொங்கல் பரிசுகளை வழங்கினார்.
வாழ்த்துரை வழங்கிய சட்டமன்ற உறுப்பினர் பேசும்போது, நமது பாரம்பரிய தற்காப்பு கலையான சிலம்ப பயிற்சி மருது சகோதரர்கள் சிலம்பாட்ட குழு இலவசமாக கற்றுத் தருவதாகவும், இதில் நூற்றுக்கணக்கான மாணவர்கள் ஆண்டுதோறும் பயிற்சி பெற்று வருவதாகவும், மாணவர்கள் தவறான பாதையில் செல்லாமல் இதுபோன்ற தற்காப்பு கலைகளை கற்று மாநில அளவிலும் தேசிய அளவிலும் நடைபெறும் சிலம்ப போட்டிகளில் பங்கு பெற்று நமது புதுவை மாநிலத்திற்கு பெருமை சேர்ப்பதோடு சர்வதேச அளவிலும் நடைபெறும் சிலம்ப போட்டிகளில் பங்கேற்று வெற்றி பெற்று நமது புதுச்சேரி மாநிலத்திற்கு பெருமையை பெற்றுத்தர வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். முன்னதாக சிலம்பம் பயிற்சி பெறும் மாணவர்களின் தற்காப்பு கலைகளான ஒற்றை குச்சி, இரட்டை குச்சி, தனிநபர் இருவர், மூவர் சிலம்பு சுற்றுதல், மான்கொம்பு, சுருள்கத்தி உள்ளிட்ட கலைகளை நிகழ்த்தி காட்டினர். சிலம்பாட்ட குழுவின் நிர்வாகிகளை சட்டமன்ற உறுப்பினர் பொன்னாடை போர்த்தி வாழ்த்தினார். மேலும் இந்நிகழ்ச்சியில் ஆர்கே நகர் பஞ்சாயத்து தலைவர் சங்கர், புதுச்சேரி இசை கச்சேரி ஒருங்கிணைப்பாளர் வாசுதேவன் மற்றும் சிலம்பாட்ட குழுவின் பொருளாளர் பாலகிருஷ்ணன், திருமலை, சக்திவேல் உட்பட அதன் நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள், சிலம்பம் பயிற்சி பெறும் மாணவர்கள் பலர் கலந்து கொண்டனர். புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் பிறந்த நாளை முன்னிட்டு நோனாங்குப்பம் பகுதியில் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிறுவன தலைவரும் தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சருமான மறைந்த புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் 108வது பிறந்தநாள் விழா தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் அதிமுகவினரால் மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது. அதன் ஒரு பகுதியாக மணவெளி தொகுதி நோனாங்குப்பம் படகு குழாம் எதிரில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் 108வது பிறந்தநாள் விழா மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது. தொகுதி செயலாளர் பாஸ்கரன் தலைமையில் மாநில எம்ஜிஆர் மன்ற இணை செயலாளர் அன்பழகன், மாநில அண்ணா தொழிற்சங்க துணைத் தலைவர் பொன் கைலாசம், விவசாய அணி துணைத் தலைவர் சிவக்குமார், தொகுதி மகளிர் அணி இணை செயலாளர் விஜயலட்சுமி, துணைத் தலைவர் ஆறுமுகம், மீனவர் அணி மூர்த்தி, வார்டு செயலாளர் ரமேஷ் ஆகியோர் முன்னிலையில் மலர்களால் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர். மேலும் இந்நிகழ்ச்சியில் மாவட்ட பிரதிநிதிகள் பச்சைவாழி ரஞ்சித், இளைஞரணி சங்கர் கண்ணன், விஸ்வநாதன், கிரிதரன், ராமசாமி, பன்னீர், சுப்ராயன், குமார், ராஜா, சந்தானம், குப்புசாமி, ராணி, மாரியம்மாள், சாந்தி, செல்வி, ராஜேஸ்வரி உட்பட கழக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியினை சிறப்பித்தனர். புதுச்சேரி மிஷன் வீதியில் புதிதாக அமைக்கப்பட்ட ஹேரான்ஸ் டிராவல்ஸ் நிறுவனத்தை முதலமைச்சர் ரங்கசாமி திறந்து வைத்து வாழ்த்துக்களை தெரிவித்தார். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஏரான்ஸ் டிராவல்ஸ் நிறுவனம் பல்வேறு கிளைகளை நடத்தி வருகின்றது. இந்நிலையில் மேலும் ஒரு புதிய கிளையை புதுச்சேரி மிஷன் வீதியில் அமைத்து இருந்தது. இதனுடைய திறப்பு விழா நேற்று நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட முதலமைச்சர் ரங்கசாமி ஹேரான்ஸ் டிராவல்ஸ் நிறுவனத்தை திறந்து வைத்து வாழ்த்துக்களையும் தெரிவித்தார்.
இவ்விழாவில் ஏரன்ஸ் டிராவல்ஸ் நிறுவன உரிமையாளர்கள் விஜயராஜன், சங்கமித்ரா உள்ளிட்ட ஏராளமான பொதுமக்கள், ஏரன்ஸ் டிராவல்ஸ் நிறுவன ஊழியர்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர். அதிமுக உரிமை மீட்பு குழு மங்களம் தொகுதி கழகத்தின் சார்பில் எம்ஜிஆர் பிறந்தநாளை ஒட்டி மாநில செயலாளர் ஓம் சக்தி சேகர் புடவை உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். அதிமுக உரிமை மீட்பு குழு சார்பில் மங்களம் தொகுதி அனந்தபுரத்தில் எம்ஜிஆர் பிறந்தநாள் நிகழ்ச்சியில் மாநில செயலாளர் ஓம் சக்தி சேகர் கலந்து கொண்டு புரட்சித் தலைவர் சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார். தொடர்ந்து ஏழை மக்களுக்கு இலவச புடவை மற்றும் அன்னதானம், கழக உறுப்பினர்களுக்கு கை கடிகாரம் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். மாநில அவைத்தலைவர் மாசிலா குப்புசாமி, தொகுதி செயலாளர் கலியன், பொதுக்குழு உறுப்பினர் தங்கராசு, வில்லியனூர் தொகுதி செயலாளர் அப்பாவு, உசுறு தொகுதி செயலாளர் சுந்தரமூர்த்தி, நெல்லித்தோப்பு தொகுதி செயலாளர் வெங்கடேசன், சுப்புராயன் மற்றும் மங்களம் தொகுதி நிர்வாகிகள், பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். திருவள்ளுவர் திருவள்ளலார் இயல் இசை நாடகம் தமிழ் வளர்க்கும் பேரமைப்பு சார்பில் பொன்மன செம்மல் எம்ஜிஆர் கவியரங்கம் நடைபெற்றது. திருவள்ளுவர் திருவள்ளலார் இயல் இசை நாடகம் தமிழ் வளர்க்கும் பேரமைப்பு சார்பில் முப்பெரும் விழா நடைபெற்றது. விழாவிற்கு துரை மாலேரியன் தலைமை தாங்கினார். சீனு வேணுகோபால், கோபாரதி முன்னிலை வகித்தனர். ஈஸ்வரி தேவி அனைவரையும் வரவேற்றார். விழாவில் கலை பண்பாட்டுத்துறை இயக்குனர் கலியபெருமாள், நிறுவன தலைவர் அருள்பூஷணி உட்பட பலர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் படைப்பாளி பைரவி தலைமையில் 50 கவிஞர்கள் பங்கு பெற்ற பொன்மன செம்மல் எம்ஜிஆர் என்ற தலைப்பில் கவியரங்கம் நடைபெற்றது. பங்கு பெற்ற அனைவருக்கும் விழா முடிவில் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சி ஏற்பாடுகளை விழா குழுவினர் செய்திருந்தனர். சத்துணவு தந்திட்ட தாய்க்கு தலைவன் அவன் என்றில்லை. தாய் குலத்திற்கு தீங்கின்றார் துடித்திடுவார், உயர் தீர்க்க வந்துடுவார் என் கடமை என அரசியலில் அரியணை ஏறியது முதல் அவரே நேற்று இன்று நாளை என மன்னாடி மன்னன். இடஒதுக்கீட்டை பறிக்க முயன்றது ஒரு கூட்டம். உரிமை குரல் எழுப்பி தடுத்த எங்கள் தங்கம். தமிழக மக்களின் மனங்களில் குடியிருந்த கோயில் நானும் நம் நாடு என வாழ உழைத்திருந்த தலைவன். நான் ஏன் பிறந்தேன் என நம்மை சிந்திக்க வைத்து நாளே நமது. புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் பிறந்தநாளை முன்னிட்டு தவளக்குப்பம் 4 முனி சந்திப்பில் அதிமுக மாநில துணை செயலாளர் குமுதன் புருஷோத்தமன் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிறுவன தலைவரும் முன்னாள் தமிழக முதலமைச்சருமான எம்ஜிஆர் ராமச்சந்திரனின் 108வது பிறந்தநாள் விழா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சார்பில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது. அதன் ஒரு பகுதியாக மணவெளி தொகுதி தவளக்குப்பம் 4 முனி சந்திப்பில் அதிமுக சார்பில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் 108வது பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. அதிமுக மாநில துணை செயலாளர் குமுதன் புருஷோத்தமன் தலைமையில் மணவெளி தொகுதி அதிமுகவினர் மலர்களால் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த எம்ஜிஆரின் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து 200க்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. மேலும் இந்நிகழ்ச்சியில் அதிமுக மாநில மற்றும் தொகுதி நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள், தொண்டர்கள் பலர் கலந்து கொண்டனர். காந்தி திடலில் நடைபெற்ற தர்மத்தின் திருவிழா கலை நிகழ்ச்சியில் சிறந்த கலைஞர்களை அமைச்சர் நமச்சிவாயம் பாராட்டினார். பொங்கல் பண்டிகையொட்டி இந்து கலை இலக்கிய முன்னணி சார்பில் கிராமிய கலை நிகழ்ச்சி புதுச்சேரி கடற்கரை சாலையில் உள்ள காந்தி திடலில் நடைபெற்றது. தர்மத்தின் திருவிழா என்ற தலைப்பில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் கிராமிய கலை நிகழ்ச்சிகள் நிகழ்த்தப்பட்டது. இதில் சிறந்து விளங்கிய கலைஞர்களுக்கு உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு பரிசுகள் வழங்கி வாழ்த்து தெரிவித்தார். மீண்டும் முக்கிய செய்திகள். பல்கலைக்கழக மாணவி தாக்கப்பட்ட சம்பவம். வெள்ளை அறிக்கை வெளியிட அதிமுக வலியுறுத்தல். சீற்றமாக காணப்பட்ட கடல். கடலில் இறங்க தடை விதித்து சுற்றுலா பயணிகளை வெளியேற்றிய போலீசார்.
எலுமிச்சை வாசனையுடன் புதிய மிளகு ரகம். பெண் விஞ்ஞானியின் புதிய கண்டுபிடிப்பு. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.